ஹலோ ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சிம்பிளாக குயிக்காக சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கிட்டு கடாயை வச்சதுக்கப்புறம் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 5 ரூபா பாக்கெட்டு ஸ்பைசஸ்லாம் இருக்கும்ல, அந்த பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு, கசகசா அது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு பாக்கெட் இருக்கும். 5 ரூபா. சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் எதுவுமே நான் செலவு பண்ணல. குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு 150க்குள்ளே நம்ம இந்த சிக்கன் ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. சூடானதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, லவங்கம், கசகசா, இந்த அன்னாச்சி பூ எல்லாமே வந்துடும். அதை பொஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கருவேப்பிலையும் பொஞ்சிட்டு ஸ்பைசஸ்க்காக பச்சை மிளகா போடலாம். ஹஸ்பண்ட் பச்சை சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ நீரல் இல்லை. ஸோ அதனால் நான் பச்சை மிளகா ஆட் அடுத்தது வெங்காயம் கொஞ்சம் தான், ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏன் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன்னா சின்ன வெங்காயம் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணால் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி வெங்காயம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நைட்டே ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம காலைல செய்ய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போ பண்ணாலும் சரி சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா இது பண்ணலாம். நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டேன். அதனால் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 ரூபா அதுதான் வீட்டில் அரைக்கலாம்னா ரெடிமேட் தான். குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணுவாங்களா, அதனால் இப்போ 5 ரூபா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். இந்த பச்சை வாசனை போகணும்ல, அதனால் முன்னாடியே சொன்னேன்ல, ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன்னு அதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு அடுத்தது தக்காளி ஒரு 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது ஆட் பண்ணணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு கைப்பிடி புதினா போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு கசக்கும். கம்மியாக தான் போடணும், அதுக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு போடணும். கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் நீட்டாக இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிஞ்சு பச்சை வாசனை போகணும். அது முடியும் நம்ம அடுப்பில் இது பண்ணணும், கொதிய வைக்கணும். இப்போ நல்லா கிண்டி விட்டணும். அடி பிடிக்காத மாதிரி கிண்டி விட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த வாடை போகணும்.
பார்க்கணும் அடி பிடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கணும், கிண்டி விடணும். அந்த வாடையெல்லாம் நல்லா போகணும். அதுக்கப்புறம் தான் சிக்கன் ஆட் பண்ணணும். நான் ஒரு 1/2 கிலோ போல் சிக்கன் எடுத்து நல்லா 4-5 டைம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பவுலில். இது வந்து ஒரு வாடை போனதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் ஏன் மூடி போடலைன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அது எப்படி எவ்வளோ நேரம் நான் குக் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியணும். அதனால் வந்து மூடி வச்சுட்டு கட் பண்ணி மாதிரிலாம் இருக்கா, ஃபுல் வீடியோவை உங்களுக்காண்டி எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து தூங்க வச்சுட்டு தொட்டி ஆட்டிட்டு ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான். ஒரு 10 மினிட்ஸ் தான் இது வீடியோ. 10 நிமிஷத்தில் சட்டுன்னு குயிக்காக நம்ம வந்து சிக்கன் ரெடி பண்ணிடலாம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இதை இப்போ ஆட் பண்ணிடுறேன்.